வெல்கம் டு Mallika Badrinath's kitchen, healthy food, tasty food. இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது வந்து பொடி தோசை. இட்லி மிளகாத்தூளை வந்து விரும்பாதவங்களே இருக்க முடியாது. அந்த இட்லி மிளகாத்தூளை வந்து இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, தோசை மேலேயும் ஊற்றிட்டு சாப்பிட்றது எல்லோருடைய வீட்லேயும் ஒரு பழக்கமாக இருக்குது. அந்த பொடி தோசை எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். முதல்ல வந்து மாவு அரைக்கிறதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இட்லி புழுங்கல் அரிசி 4 கப், வெள்ளை உளுந்து 1 கப், அவல் கைப்பிடி அளவு, உப்பு தேவையான அளவு, இட்லி மிளகாய் தூள் தேவையான அளவு, எண்ணெய் விரும்பும் அளவு. பொதுவாக இட்லி மாவு மிச்சம் இருந்ததுனாக்கா முதல் நாள் இட்லி ஊற்றிட்டு அடுத்த நாள் தோசை ஊற்றுவோம். அந்த இட்லி சாஃப்டாக வரதுக்கு நம்ம வந்து இட்லி புழுங்கல் அரிசி அதோடு வந்து அவல் சேர்த்து ஊற வச்சு அரைச்சோன்னாக்கா, உளுந்து தனியாக அரைச்சிட்டு எல்லாத்தையும் கலந்து உப்பு சேர்த்து கலந்து வச்சோன்னாக்கா மறுநாள் நல்லா நொதிச்சு வரும், நல்லா பொங்கி வரும். அதை வந்து இட்லியாக ஊற்றலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்து அது தோசையாக ஊற்றலாம். தோசையில் வந்து விதவிதமாக பண்ணுறப்ப பொடி தோசை வந்து எல்லோரும் விரும்புகிற அளவு இருக்கும். இது வந்து இட்லி மிளகாத்தூள் வந்து நான் ஆல்ரெடி நம்மளுடைய இதிலே காமிச்சிருக்கிறேன். பொதுவாக வந்து இட்லி மிளகாத்தூள் எல்லாத்த விட கொஞ்சம் நாங்கள் வித்தியாசமாக பண்ணுவோம். என்னன்னாக்க உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிவப்பு மிளகாய் எல்லாருமே போடுறது. ஆனால் அதோட 1 டீஸ்பூன் தனியாக சேர்க்குறது எங்கள் வீட்டு வழக்கம். அந்த தனியாவை எல்லாத்தையும் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகா அதோடு வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் வறுத்துட்டு, தனியாக சேர்த்து வறுத்துட்டு, கடைசியாக கொஞ்சம் எள்ளு சேர்த்து வறுத்து இறக்கிட்டு, விருப்பப்பட்டால் நீங்கள் ஆளி விதை பாதி எள்ளு பாதியும் போடலாம். அதை பொடி பண்ணுறப்போ தகுந்த உப்பு சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி செஞ்சு வச்ச இட்லி மிளகாத்தூள் இங்கே இருக்குது. இப்போ மாவை வந்து ஊற வச்சு அரைச்சி நல்லா நொதிக்க வச்ச மாவு இங்கே இருக்குது. இப்போ வந்து இந்த பொடியை போட்டு எப்படி பொடி தோசை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து தோசைக்கல்லை சுட வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மாவு வந்து கரெக்டான பதம் இருக்கணும், ரொம்ப முக்கியம். அதுதான் கரண்டி வந்து நல்லா சரியாக பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டு சென்டரில் ஊற்றிட்டு, அதாவது ஒரு தடவை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு மேலே போகக்கூடாது, அந்த அளவுக்கு பண்ணணும் நம்ம. இப்போ இந்த மாதிரி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, இது ஊற்றின உடனே வந்து நீங்கள் வந்து பொடி போட வேண்டாம், கொஞ்சம் கீழ்பாகம் வேகட்டும். இப்போது கொஞ்சம் எண்ணெய் விடலாம். பொடி தோசை வந்து ஒரே பக்கமாக சுட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணணுன்னாக்கா கொஞ்சம் மெல்லிசாக தோசை ஊற்றணும். மெல்லிசாக தோசை ஊற்றிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பொடி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு பொடி போட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பொடி போட்டதுக்கப்புறம் மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட விடலாம். ஒரு சிலர் வந்து ஹோட்டலில் செஞ்சால் நல்லாயிருக்கு, எங்கள் வீடுங்களில் செய்கிறப்போ அந்த அளவுக்கு நல்லா இல்லையா ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு தாராளமாக எண்ணெய் நெய் ஹோட்டலில் விடுறது தான் முக்கியமான காரணம். கீழ்பாகம் நல்லா வேகணும். பாருங்கள் பொடி அப்படியே மேலே இருக்குது. அந்த எண்ணெய் போட்டதுக்கப்புறம் அது நல்லா அதில் ஒட்டிக்கிச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா ருசியாக இருக்கும். கீழ்பாகம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எப்படியே எடுத்து பரிமாறினா உங்களுக்கு பொடி தோசை தயார். இதுக்கு வந்து தனியாக தொட்டுக்கிறதுக்கு சட்னி வேணுங்கிற அவசியமே இல்லைங்க, இப்படியேவும் சாப்பிட்லாம். பொடி தோசை பார்க்குறப்பே நம்மளுக்கு இது சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தோன்றது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற அந்த இட்லி மிளகாத்தூள் வந்து நல்ல காரசாரமாக, அதுக்கு தகுந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கனாக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பொடியில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேருதுங்க, எள்ளு சேர்க்கலாம், நீங்கள் விருப்பப்பட்ட ஆளி விதையும் சேர்க்கலாம். எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தனியாக சேர்த்து வறுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து மிக மிக பிடிக்கும். ரொம்ப கோர்ஸாக அரைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மாவு வந்து அரைக்கிற பதம் ரொம்ப முக்கியம். ரொம்ப கெட்டியாக மாவு இருக்கக்கூடாது, ரொம்ப தளரும் இருக்கக்கூடாது. சரியான பதத்தில் இருந்துருங்க, உங்களுக்கு வந்து தோசை வந்து சரியாக வரும். This is called as PODI DOSAI. This PODI DOSA is very famous in South India. In all the hotels, almost all the hotels they serve, and in the house also when we don't have any chutney, podi is very much ideal. We just like that use the podi, which we use it for idli and all types of dosa. This will suit. First we have to soak and grind the ingredients. If you are using idli batter, soak idli rice and aval, that is rice flakes, separately, urad dal separately. Grind urad dal separately until it's very much frothy and take it out from the grinder. Rice and aval, that is rice flakes, together you can grind it to a coarse paste. That is very little coarse. It should be like a fine rava consistency. Add salt and at the end mix both together and allow that to ferment till next day. We need at least 10 to 12 hours of fermentation.
during summer. During winter we need more time, almost 24 hours also can be given for fermentation. Next day we have to prepare the dosa. Already this idli chilli powder already I have given the recipe before. You can use that. You have to spread the dosa to very thin and add little oil, sprinkle little idli chilli powder. Allow that to become toasted very well underneath. You have to reduce the flame. Just before taking out, add more oil or ghee on top and then take it out. It's very tasty.